ஏடா எதிர்காலம் நல்லா விசாரிச்சா சொல்றியா? போன போட்டு நல்லா விசாரித்தான் சொல்லிட்டேன். என் சித்தப்பா துரசிங்க வீட்டுல தான் வேலை செய்யுது. இவன் லவ் பண்ற பொண்ணும் துரசிங்க பொண்ணும் ஒண்ணுதான். கன்ஃபார்ம். வண்டி நிப்பாட்றா, நான் இப்படியே இறங்கி போய் உயிரை காப்பாத்திக்கிறேன். ஏன் அப்படி பயப்படுறீங்க? நாங்களாம் இருக்கோம்ல. நீங்களாம் இருக்கிறனால தான் எனக்கு பயமா இருக்கு. இப்படி பயப்படுறீங்களா? துரசிங்கத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? துரசிங்கத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், அவன் தங்கச்சி வீட்டுல வளருன்னு தெரியும். ஆனா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு எனக்கு தெரியாதா? டேய், நாங்க பயந்து உளறிட்டு இருக்கோம், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? குமரேஷா, உன்னை நம்பி 2 உசுர் இருக்கு, மறந்துடாத. 2 இல்லைண்ணே, நம்மளெல்லாம் சேர்த்து சொல்றான். என் துளசியும் சேர்த்து 3 உசுருண்ணே. நேற்று அவ கார்ல போகையில என்கிட்ட பேச முடியாம அவ பார்த்த பார்வையில் அந்த தவிப்பு இருக்குல்லண்ணே, அது ஒரு தனி சுகம்ண்ணே. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாதுண்ணே. எல்லாம் உங்களால வேண்டாம். இந்த விஷயம் மாத்திரம் ஐயனாருக்கு தெரிஞ்சு இந்நேரம் கத்தியை தீட்டி இருப்பான். வேலை வேகமா நடக்கட்டும். சரிண்ணே. அண்ணா, மிளகு மிளகாயும் தூக்கலா போடுங்க. உன் வீட்டுக்கு வந்து எம்புட்டு நேரமாச்சு. உன் மக வந்து பார்த்து வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவா? அவ ஏண்டி குறைய போறா? என் பேத்தி தங்க விக்கிரகம். நாங்க மட்டும் இல்லைண்ணே சொல்றோம். நாங்க பார்த்தா அவனுக்கு கண்ணு விடாத ஆத்தா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சாப்பிட்டு முடிச்சு சாவாசமா பாத்துக்கலாம்ல. நாங்க பாக்குறது இருக்கட்டும் மாமா. அவ வந்து எங்களை பாக்கணும் தோணுச்சா பாத்தீங்களா அவளுக்கு? மதனி, தோணாமலாம் ஒண்ணும் இல்ல. வந்த அசில படு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது சரி, திருவிழா முடியறதுக்குள்ளயாவது முகத்தை காட்டிடுவாள்ல. என்னமாமா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? துளசிக்கு என் மேல கோவம், அதான் வெளியே வராம உள்ளே இருக்கா. அவ பிறந்த அன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீ 20 வருஷம் இருந்தீன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு. அப்ப நான் அதை நம்பல. அவன் சொன்ன மாதிரியே அவளும் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் எப்படி நம்பாம இருக்க முடியும்? பெத்த மனசை கல்லாகிட்டு பிறந்தவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை போய் பார்க்க போகும்போதெல்லாம் என் கூட வரணும்னு அடம்பிடிக்கும். புரண்டு அழும், மனசு வலிச்சாலும் அதை கல்லாகிக்கிட்டு மனசு மறந்து போன மாதிரி வந்துருவேன். அதான் இப்ப அவளோட மனசுல பாசம் மறந்து போச்சு. துளசி கோபத்தை எல்லாம் பெருசா பேசிக்கிட்டேன். சின்ன பொண்ணு நேவ காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். ஏன்பா, அவ அப்பா ஆத்தா பாசம் இல்லாம ஏங்கி வளர்ந்த புள்ள, அவ மனசுலயும் வருத்தம் இருக்காதா? அதுக்கு தானே சொல்றேன், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா தனக்குன்னு ஒருத்த வந்துட்டாங்கிற சந்தோஷமும் கிடைக்கும். போவ உன் மேல இருக்கிற கோவமும் குறையண்ணே. அதென்ன ஒருத்தன் நம்ம மயண்டு சொல்லு, அதுக்கு தானே வந்திருக்கான். அதை ஏமா மனத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? துளசி இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா அண்ணன் கூட இருக்க போகுது, சும்மா ஏடாரமா பேசிட்டு இருக்கீங்க. ஏமாமா, ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கணும்னே அங்கேருந்து கிளம்பி வர்றது இல்ல. அக்கா கூட வந்தமா கறியும் சொன்னமா கிளம்புனமான்னு இருக்கணும். இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறது காது குத்த. ஏன்டா வாயில் நெருப்பை வச்சிருத்துறேன்? வெளியில இருக்கவங்க பேசுற மாதிரி எல்லார்ட்டையும் பேசு. டேய், கோவம்ன்றது தீ மாதிரி, அது 10 வச்சது வரைக்கும் 10 வச்சதும் சேர்த்து தெரியும். வந்தவங்ககிட்ட வாஞ்சியா பேச பழகுடா. மாமா, 2-3 வருஷம் கழிச்சுதான் துளசிக்கு கல்யாணம் வச்செல்லாம். அம்மா வளர்த்தவளே, நாங்க ஒன்னும் துளசிய பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரல. வேணும்னா என் பையன் இந்த வீட்டோட மாப்பியா இருந்துட்டு போட்டோம். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல திருவிழாவை நல்லபடியா முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். வாடா தம்பி. மச்சான், அண்ணே, திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு சந்தோஷமான முடிவு சொல்லனே. டேய் குருமுட்டை, சீக்கிரமா ரெடி ஆவுடா. அண்ணே, ஏய் வாளு, என்ன பண்ற? அம்மா, அண்ணே வந்திருக்கு. இன்ன வரைக்கும் நீ வரலன்னு அம்மா புலம்பிட்டே இருந்துச்சுனா. அம்மா, எனக்கு என்ன வேட்டு வந்திருக்கு? உனக்கு இல்லாததா? ஐ, தாவணடி வந்த உடனேயா? ஆமா. என்னம்மா? இப்படி கருத்து போயிட்ட? ஆமா, அடிக்கிற வெயில்ல கோழி வைக்க போனா அஜித்தே கடத்து போடுவாரு. பவுடர் பூசி பலபலன்னு ஆர்வமா போமா. அம்மா,
ஆமா இந்த கோயில் வரியெல்லாம் கட்டிட்டியா? இந்த வருஷம் யார்ட்டையும் வரி வாங்கலப்பா. ம் அது ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணு வந்த சந்தோஷத்துல ம் துரசிங்கம் ஐயாவே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாரு. அப்படியா? ஏமா அந்த புள்ளைய நீ பார்த்த? எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, நான் எங்கேயா போய் பாக்குறது. அம்மா நீ பாக்காததே நல்லதே. அந்த பொண்ணு பல்லும் கில்லும் கண்ணங்கரைன்னு அசிங்கமா இருக்குமா, பார்த்தாலே பயந்துருவ. ஏய் உன் ஃப்ரெண்டு ஜோதியை பத்தி எல்லாம் இங்க கேட்கல. நீ அவளை நேர்ல பாத்தியா? அந்த பொண்ணு சூப்பரா இருப்பா. நீ ஊருக்குள்ளேயே இப்பதான் வர, நீ எப்பயா போய் பார்த்த? இல்லம்மா அது பேசிக்கிருவாங்கல்ல அதான். நேர்ல பார்த்த மாதிரியே சொன்ன. ஏய் நீ மட்டும் என்னவா அவளை பார்க்காம அசிங்கமா இருக்கான்னு சொல்றப்ப நான் பார்க்காம அழகா இருக்கான்னு சொல்லக்கூடாதா? ஒட்ட வாய் லொட லொடன்னு பேசிக்கிட்டு உன்னைய வாய் மூடு. இந்த வீட்டு பக்கம் எதுக்குடா வந்த? துளசியை பார்த்துட்டு போயிடலாம்ண்ணே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். எங்க போய் முடிய போதும்? ஆமா ஐயனார் உள்ள இருப்பான் போல இருக்கு. சிங்கா ஐயனாருக்கு ஆடு வெட்ட போறேன். போடா என்னைய அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கியா? வாண்டி 3 டீ. என்ன 3 பேருக்கு டீ தானே? 3 பேத்துக்கும் பால் தான். டீயா பாலா? ஒழுங்கா சொல்லுங்கப்பா. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. அண்ணே என்ன சும்மா பயந்து சாகுறீங்க? செத்துருவாங்கறனால தான் பயமா இருக்கு. ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்கீங்க? அட ஒரு மண்ணும் நடக்காதுண்ணே. நீங்க எங்கனே இருங்க, நான் போய் துளசியை பார்த்து வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர வேண்டாம்ல? நிஜமாவா சொல்றேன்? ஆமாண்ணே. ஏன்னா அதுக்கப்புறம் என் துளசி என்னை தேடி வருவாள்ல, பால் ஊத்துறா. வருவான்ல வருவா. பாலு கனவுல ஆளு பாலு. என்ன ஒரு அடிக்கடி கனவுல வராது? டீ சாப்பிடுங்க. ஓ வாங்க. நீங்க வாங்க. ஏய் வாங்க. கனவுல வந்தா பயந்துருவோமா? பயப்பட மாட்டல. வந்த கொன்றுவே உன்னை. வாங்க. காமெடி பண்ற. அண்ணே ஐயனார் தானே கூப்பிடுறாரு. வாண்ணே. ஐயனார் கூப்பிடுறாரா? ஆமா. கனவு இல்லையா? ஐயோ ஐயா நான் வந்துக்கியா. ஐயா என்னையா தண்ணி அடிச்சிருக்கியா? ஆமாங்க. இல்லைங்க ஐயா. பெரிய மனுஷன் தானே? இல்லைங்க. ஆமாங்க ஐயா. சின்ன பையில கூட சேர்ந்துட்டு செய்யக்கூடாத வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ தானே அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஐயோ நான் எவ்வளவோ சொன்னாங்க, இவங்க தாங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. கேட்கலனா அப்படியே விட்டுருவியா? நான் விடலைங்க, அவனா போயிட்டானுங்க ஐயா. என்னது எங்க போனா? கோயில் வேலையெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு. அத வெளியூர் காரணம் வந்து செய்வா. அட கோயில் வேலை சொல்றீங்களா? அத நான் பாத்துக்கிறேன் ஐயா. டேய் நீங்க போங்க, நீங்க போங்க. தள்ளி விட்டுங்களா? போங்க. சரி சரி போய் ஒழுங்கா வேலையை பாரு. நீங்க போங்க. ஐயோ ஐயோ அண்ணா குமரேசன் உள்ள இருக்கானே. ஐயனார் வேற போயிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணி காப்பாத்துக்கணும். ஐயோ என்னடா பண்றது? சொன்னா கேட்க மாட்டேன்ட்டானே. என்னடா பண்ற? இல்லைங்க நான் இல்ல அம்மா அந்த என்ன வட்டி பணம் வட்டி பணம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அம்மா. காசு கொடுக்கணும்னாலும் காம்பவுண்டுக்கு வெளியே தான் நிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா வாத்தா? ஏமணி இவன்ட பணத்தை வாங்கி அண்ணன் கொடுக்குறான். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது கூட கை நீட்ட மாட்டான்டா இந்த ஐயனாரு. பா இல்ல
என்னவா ஃபீலிங் பண்றாராமா. ஆஹா குமரேசா செருப்பை எட்டி விட்டானேன்னு சந்தோஷப்பட்டுக்க. வீட்டுக்கு முன்னால நிக்கிறதே அருகருப்பா பாக்குறவன் உன்னை எப்படா வீட்டுக்குள்ள விடுவான்? சரி, வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? மனசை தேத்திக்க, வா வீட்டுக்கு போலாம். வருத்தமா? அண்ணே, என் மருங்கால மாமே ஒரு லூசு. அவன் பாடுங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா? அவளை எப்படிதான் வெளியில வர வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களாம் கேப்ல கிளா விட்டுறாதீங்க சரியா? குமரேசா, நீ திருந்தவே மாட்டியா? எங்களை மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சா? இப்பதான் ஐயனார் உள்ள போயிருக்கான். என்னது, ஐயனார் வந்துட்டானா? இல்லண்ணே, ஐடியா வந்துருச்சுண்ணே. ஐடியாவா? இப்ப பாருங்க. கோய் கோய் கிராஜா கோய் நாடாங் கோய் வான் கோய் டர்க்கி கோய் கோயே. கோய் கோய் கிராஜா கோய் போந்தாங் கோய் நாடாங் கோய் வான் கோய் கோய் கிண்ணி கோய் கோயே. குமரேசா, நீ கத்துனதுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்ல? வருவானே. டேய் பாப்போம்டா. வருவா. போந்தாங் கோய் நாடாங் கோய் வான் கோய் கிண்ணி கோய் கோயே. போந்தாங் கோய் நாடாங் கோய் வான் கோய் கிண்ணி கோய் கோயே. என்ன பண்றாங்க? ஒண்ணுமே புரியலண்ணே. நான் வந்துடுறேன். அண்ணே, துளசி எனக்கு கோயிலுக்கு வர சொல்லிடுறேன். நான் அப்படியே கிளம்புறேண்ணே. ஏண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு நினைச்சா கடைசியில கோயிலுக்கு வர சொல்றது இவ்வளவு அர்த்தம் இருக்கா? சரிவா, நம்ம மறுபடியும் ஒரு பாலை சாப்பிடுவோம். டேய், கொடுத்த பாலுக்கு காசு வாங்காம எங்கடா போற? போங்க ஐயா, உங்க காசு வேலை ஒண்ணு வேலை. இந்த விஷயம் மட்டும் அப்பா ஐயாருக்கு தெரிஞ்சது. என்னென்ன கடை விட்டு ஓடுறா? அவனா மூடலடா, நம்ம மூட வச்சுட்டோம்.